கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ஜூஸ். இது ஜூஸ் கடையில் என்ன அளவுகளில் போடுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது 100% நல்ல சுவையாக ஜூஸ் கடையில் குடிக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. நான் சில டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கும் முழுமையாக புரியும். நீங்களுமே இது போல் ஒரு ஜூஸ் வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இப்போது நம்ம லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற அளவுகள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவு தண்ணிக்கு சொல்லிகிட்ருக்கேன். 1 லிட்டர் அளவு வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். இப்போது வெயிட் மிஷின் இல்லாத சொந்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா நான் டேபிள் ஸ்பூன்லேயே உங்களுக்கு சர்க்கரையோட அளவுகள் சொல்கிறேன். 200 கிராம் அளவு சர்க்கரை பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் 19 டேபிள் ஸ்பூன் இருக்கும். 1 லிட்டர் அளவு தண்ணி, அதாவது தண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணி எடுக்காதீங்க. போர் வாட்டர் இந்த மாதிரி எந்த தண்ணியுமே எடுக்காதீங்க. RO வாட்டர் எடுத்துக்கோங்க. ஜூஸ் கடைகளில் நமக்கு இந்த RO வாட்டர், அதாவது மினரல் வாட்டரில் தான் யூஸ் பண்ணி செய்வாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக மினரல் வாட்டர் தான் எடுத்துக்கணும். இப்போ நம்ம 200 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துட்டோம். 19 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஜூஸ் செய்ய போகிறோமோ அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம லெமனையும் வெயிட் போடணும். லெமன் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது 59 கிராம் இருக்குது. நல்ல பெரிய லெமனாக எடுத்துக்கோங்க. 55 கிராம்லேருந்து 65 கிராமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 4 மணி நேரமாக ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். 1 லிட்டர் அளவு தண்ணீர், மினரல் வாட்டர் தான். இப்போது இந்த ஜீனியோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஜில்லு தண்ணி சேர்க்கும் போது ஜீனி கொஞ்சம் கரைஞ்சி வர லேட்டாக தான் ஆகும். நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா லெமனை பிழிய ஆரம்பித்தோன்னா அது கொஞ்சம் ஜீனி ஊறிட்டு சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம லெமனை சரிபாதியாக கட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 1/2 லிட்டர் அளவு மட்டும்தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா 1/2 லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் சரிசமமாக நம்ம லெமனை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சரிசமமாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நல்லா ஒரு டம்ளரில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம டைரெக்டாகவும் பிழியலாம். பாருங்கள், இப்போ இந்த லெமனோட மேல் பாகத்தில் ஒரு ஆயில் மாதிரி ஒரு தண்ணி மாதிரி இருக்கும். அதை நம்ம சேர்த்துடக்கூடாது. அந்த ஆயில் மாதிரி தண்ணி நம்ம சேர்த்துட்டோன்னா ஜூஸ் கசப்பு தன்மை இருக்கும். குடிக்கும் போது தெரியாது, குடித்ததுக்கப்புறமா கசக்கும். இது மாதிரி ஜூஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சு நீங்கள் இதில் பிழிஞ்சு எடுக்கக்கூடாது. இந்த 2 தப்புமே நம்ம பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் எடுத்து வச்சு ஒரு முறை பிழிஞ்சிங்கன்னா அதோடு அதை நம்ம தூக்கி போட்டுடணும். இப்போ லெமன் சாதம் செய்கிறோம் அப்படின்னாலுமே நம்ம அப்படி தான் பண்ணணும். அந்த மேலில் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஜீனியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 லிட்டர் அளவு தண்ணியில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கிற அளவுகளில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு முழுமையாக சர்க்கரையை கரைச்சி எடுத்துட்டோம். லெமன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அளவு இல்லை அல்லது மிஷின் இல்லை அப்படின்னா லெமனை நல்லா புழிஞ்சிட்டு அதையும் டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். சர்க்கரை 19 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தது, 200 கிராம். இப்போது இந்த ஜூஸ் எத்தனை டேபிள் ஸ்பூன் இருக்குன்னு பார்த்துடலாம். இது 3.5 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்குது. நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா லெமன் நமக்கு 59 கிராம் தான் இருந்தது. 55 கிராம்லேருந்து 65 கிராமுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதனால் இப்போது நமக்கு 3.5 டேபிள் ஸ்பூன் லெமன் சாறு வந்திருக்கு. நம்ம 4 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ லெமன் சாறு சேர்த்ததுக்கு அப்புறமா விஸ்க் வச்சு நல்லா ஒரு முறை கலந்துட்டு மேலே ஐஸ் க்யூப் போட்டு நம்ம குளு குளுன்னு இந்த லெமன் ஜூஸை குடிக்க வேண்டியதான். இந்த அளவுகளில் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் வச்சிங்கன்னா நீங்களே கூட இந்த லெமன் ஜூஸை வீட்டில் செய்யலாம். இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ்க்கு மாற்றிட்டு இந்த ஜூஸை சாப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் சாப்பிட்டு பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே அளவுகளோடு செய்து பாருங்கள். உங்கள்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல,
நான் டேபிள் ஸ்பூனில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். டேபிள் ஸ்பூன் பயன்படுத்தி செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த சுவை உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அச்சு அசல் கடையில், அதாவது ஜூஸ் கடையில் சாப்பிட்டது போலவே ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஜூஸ் கடையில் இந்த மாதிரி தான் லெமன் ஜூஸ் போடுவாங்க. ஓகே சொந்தங்களே, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத என் கூட கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.